அனைவருக்கும் வணக்கம். ஆம், ஏற்கனவே விட்டு போன புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களோட குடியரசு தின வாழ்த்துக்கள். அடுத்தது வேலண்டைன்ஸ் டே வரைக்கும் இப்போவே சொல்லிடுறேன், ஏன்னா அப்பப்போ சந்திக்கிறோம் இல்லையா. ஆம், இன்றைய தினம் என்னுடைய சகோதரர் மோகன்ஜி அவர்கள் எடுத்த திரௌபதி 2ஆம் பாகம் படம் பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்குங்க, இது ரொம்ப ஃப்ராங்காக நான் சொல்கிறேன், நான் சினிமாக்காரி. அதே போல் நான் ஒரு சினிமா என்டர்டெயின்மெண்ட் ரசிகை. ஒரு படம் பார்க்குறதுனா அந்த படத்தில் வந்து என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ, ப்ரொடக்ஷன் வேல்யூ, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் ஃபஸ்ட்டு கவனிப்பேன். இந்த படத்துடைய பின்னணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிக் கேன்வஸ். ஒரு பாகுபலி போல், ஒரு பொன்னியின் செல்வன் போல் ஒரு படத்தை ஐ திங்க் அதில் வந்து 10ல் ஒரு பங்கு 20ல் ஒரு பங்கு தான் பட்ஜெட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கே வந்து ஒரு பிக்கஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப் நான் சொல்கிறேன். நிஜமாக ஆஸ் அ கிரியேட்டர் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பாக இது அரசியல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல படத்தை பற்றி சொல்லணும். படம் வந்து பார்க்குறதுக்கு லட்டு மாதிரி இருக்குது, ரொம்ப ஹை கிளாஸாக இருக்குது. ஃப்ரேம் டு ஃப்ரேம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஒரு ஹம்பிளான பட்ஜெட்டில் இவ்வளோ ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட், அதில் ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில்ஸோடு சொல்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. எக்ஸலண்ட் மியூசிக், எக்ஸலண்ட்டு கேமரா, எக்ஸலண்ட்டு டைரக்ஷன் சொல்லவே தேவையில்லை. ஸ்பெஷல் மென்ஷன் டயலாக்ஸ், பத்மா சந்திரசேகர் டயலாக்ஸ் வந்து எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. இவங்க இங்கே உட்காந்துருக்குறாங்க பாருங்கள், இவங்க தான் அந்த மாதிரி ஃபயரான டயலாக்ஸ்லாம் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெண்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இந்த படமே பார்த்தீங்கன்னா படத்தோட டைட்டில்லேருந்து முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரைக்கும், கடைசி அந்த டைட்டில் ஆரம்பிக்கிறது முன்னாடி வரைக்கும் அந்த பெண்ணை மையப்படுத்திய ஒரு எல்லாருக்கும் முக்கியத்துவம் இருக்குது. பட் அந்த திரௌபதி அப்படிங்கிற அந்த பெண்ணை மையப்படுத்தி எடுக்கிறதுங்கிறது